ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக இருப்போம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எனக்குமே வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு பேட்டர்ன் வேறு, இப்போ எக்ஸாமில் கேட்குற பேட்டர்ன் வந்து வேறையாக இருக்குது. ஓகேவா? அந்த செலெக்ஷன் போஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரோட மைண்ட் செட்டுமே நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து முன்னாடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு 3 வருஷத்தில் லாஸ்ட் 3 வருஷம் 4 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டெஸ்ட்டு போட்டிருந்தால் மட்டுமே போதும், நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நானே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜ் அப்படிங்கிறது நாட் லைக் தட். அந்த மாதிரி இல்லை. நம்ம அந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது தெரியுது, அதில் நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த அந்த பேட்டர்னையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படிடா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் நிறையா இருந்திருக்கலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டாங்க. ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோலாம் ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு யூஸ் இல்லை. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததை தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். அதில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, என்னோடய ஒப்பீனியன் என்ன, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி என்னோடய ஓன் தாட்ஸ், அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் பற்றிலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னே சரியாக புரியல. ஓகே, எக்ஸாம் ஃபஸ்ட்டு 10th 12th லெவல் எழுதும் போது செலெக்ஷன் போஸ்ட்டில் 3 எக்ஸாமே நான் எழுதினேன். 10th லெவல் எழுதும் போது 12th லெவல் எழுதும் போது என்னடா இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க, நம்ம படித்ததெல்லாம் என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணோம், இங்கே இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுலேயுமே கொஞ்சம் இந்த புது பேட்டர்ன் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸை பார்க்க முடிஞ்சது. ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷின், அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஒரு குழந்தை அழுகுது, நீங்கள் அந்த விஷயத்தில் முதல்ல என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, ஒரு பர்ஸு கீழே கிடக்குது அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனல் பேஸ்டான கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில இந்த ஆஃபீஸர் கேட்டகரிக்கு தேவையான அந்த நாலேஜை செக் பண்ணுறாங்க போல், அப்படி தான் நினச்சேன். ஆனால் அடுத்து 3வது இந்த கிராஜுவேஷன் லெவல் எழுதும் போது தான் இவங்க வந்து எல்லா டாப்பிக்கையும் கலந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேட்டர்னே புதுசாக ரொம்ப மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். கிராஜுவேஷன் லெவல் முடிச்சுட்டு வரும்போது மொத்தமாக நம்ம படித்தது எதுவுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகேவா? அதனால் நம்ம எடுத்தோன்னே அப்படியே ஒரு வீடியோ போடாமல் என்ன தான் நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு, எல்லோரும் என்னென்ன வீடியோ போடுறாங்க, அதில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அதில் எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க வேண்டியது, இப்போ இந்த நியூ பேட்டர்னில் நமக்கு எக்ஸாமோட லெவலையுமே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்ன லெவலோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, செலெக்ஷன் போஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மெட்ரிகுலேஷன் லெவல்னால் ரொம்ப 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 ஈஸியாக இருந்தது. ஹையர் செகண்டரி லெவல் ஒரு ஆவரேஜாக ஈஸியாக இருந்தது, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, மாட்ரேட் டு ஈஸி, அந்த மாதிரி ஈஸின்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக 1-2 கொஷின் இருந்திருக்கலாம். மற்றபடி ஒரு 80 to 90 கொஷின்ஸ் வந்து நார்மலாக போடலாம், அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஹையர் செகண்டரி லெவலுக்குமே. ஆனால் கிராஜுவேஷன் லெவலுக்குன்னு போகும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது, கண்டிப்பாக பாசிபிலிட்டியே கிடையாது. ரொம்ப ஒரு ஹார்ட் டு மாட்ரேட் அந்த லெவலில் இருந்தது. ஓகேவா? நிறைய பேருக்கு வெரி ஹார்டாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம ப்ரிப்பரேஷன் ஓரளவுக்கு சரியாக பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் ப்ரிப்பரேஷனோட உள்ளே போயிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி நல்லா படித்து ஒரு 150 160 வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட் டு ஹார்ட் அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருந்தீங்களோ அதை பொறுத்து தான் இருந்திருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் புது பேட்டர்ன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. புது பேட்டர்ன்ஸ்னு சொல்ல முடியாது, எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி இது கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணும்போது அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் வந்து ரீசனிங்கில் இருக்குது, மேக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய டாபிக். ஆனால் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணல, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய மெட்ரிகுலேஷன் லெவல் எக்ஸாம் எல்லாமே இந்த மாதிரி இருக்கலாம். அதாவது எம்டிஎஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ், அதுக்கப்புறம் வரப்போகிற சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற சிஜிஎல், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க தான் கொஷின் திரும்ப அதே பேட்டர்னில் அந்த வெண்டாஸ் தான் நடத்த போகிறாங்க. அப்படிங்கும்போது எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஆனால் நமக்கு எப்போவுமே கம்பேர் பண்ணும்போது சிஜிஎலோட செலெக்ஷன் போஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அங்கே என்ன எக்ஸாம் நடக்குதோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இருக்கும். அப்போது சிஜிஎல் வந்து அதே லெவலில் இருக்கலாம், அதே மாதிரியான கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் வரப்போட ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம அப்படி பண்ணணும். ஓகேவா, இதுக்கப்புறம் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும், சிஹெச்எல் இருந்தாலும் சரி, எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும், நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட்டில் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம புது ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஆல்ரெடி பண்ணியிருக்கிறத மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம மட்டும் பார்ப்போம். ஓகேவா, நீங்கள் இப்போ சிஜிஎலுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களே மற்ற லெவல் ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம சிஜிஎலை பேஸ் பண்ணி மட்டும் பார்ப்போம். இப்போ சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்னென்ன விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து இன்க்ளூட் டயர் 2 சிலபஸ். அதாவது டயர் 2க்குன்னு ஒரு சில ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுவோம். டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஷின், ட்ரிக்னாமெண்ட்ரி லெவல்லே ஹையர் ட்ரிக்னாமெண்ட்ரி பார்க்குறது, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம டயர் 2க்காக மட்டும் படிப்போம். டயர் 1க்குன்னு ஒரு செட் வச்சுருப்போம். இனிமேல் அப்படி கிடையாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரப்போகுது. டயர் 2ஓட சிலபஸையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். ஓகேவா, அப்போ அந்த சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். இது வந்து நமக்கு டயர் 1ஓட சிலபஸ். இது எல்லாமே நான் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து டயர் 1ஓட சிலபஸ். டயர் 1ஓட சிலபஸ்லேயே வந்து நமக்கு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே டயர் 1லேயே இருக்குது. அப்போ இந்த கொஷின்ஸை கேட்குறக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அட்ரஸ் மேட்சிங், ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின் இப்போ கேட்குறாங்கல்ல, இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிறது தான். ஆனால் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்காம இருந்தாங்க, இப்போ கேட்குறாங்க. இந்த வேர்ட் பில்டிங், அந்த வேர்ட்ஸை மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டு அதில் கரெக்டான அந்த வேர்ட்க்கான மீனிங் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. இங்கே பாருங்கள், டெசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட், அனாலிசிஸ், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான், சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணி அப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்னு எடுக்கும்போது இதுலேயுமே வந்து நமக்கு இதில் இருக்க டாபிக்ஸை அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்திருப்போம். ஓகேவா, பர்சன்டேஜ், ரேஷியோ, ஸ்கொயர் ரூட், ப்ரைவேட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், எல்லா டாப்பிக்கும் இங்கே மென்ஷன் ஆகியிருக்கு. பட் இங்கே ஸ்டாட் ப்ராபபிலிட்டியை பற்றிலாம் பெருசாக மென்ஷன் பண்ணலை. ஓகேவா, இங்கே எங்கேயுமே நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன். இதில் எதுலேயுமே நான் வந்து ஸ்டாட் ப்ராபபிலிட்டி பற்றி இல்லை. ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் எங்கே மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, ஓகே, இங்கே இது வந்து டயர் 2 சிலபஸ். ஓகே, சிஜிஎலோட டயர் 2 சிலபஸ் இது கொடுத்துருந்தது தான். இப்போ இதில் நமக்கு ஜாமெண்ட்ரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டியில் இதிலேருந்து தான் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருப்பாங்க. யூஸ் டேபிள்ஸ், கிராஃப்ஸ், ஹிஸ்டோகிராம், கீழே வந்து மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதை பேஸ் பண்ணி இருக்கும். கால்குலேட்டிங் த சிம்பிள் ப்ராபபிலிட்டிஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அப்போது நமக்கு எக்ஸாமோட ஸ்டாண்டர்டை டிகிரி லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வந்து பெருசாக வந்து குறை சொல்கிறதோ ஆப்போசிட்டாக யோசிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எக்ஸாமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. 10th லெவல்னால் 10th லெவலுக்கு ஏற்ற மாதிரி, 12th லெவல்னால் 12th லெவலுக்கு ஏற்ற மாதிரி, டிகிரி லெவல்னால் டிகிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து கஷ்டமாக கேட்டாகணும், எவனும் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பெட்டராக மாறி இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு தேவையான லெவலில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்டிஎஸ் கஷ்டமாக இருக்கும், சிஜிஎல் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வேக்கன்சியும் அதிகமாக இருக்குது, பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு எம்டிஎஸ். அங்கே வந்து 10th லெவலுக்கு போது நிறைய பேர் அப்ளை பண்ணலாம், இங்கே டிகிரி லெவலுக்கு போது கம்மியாக அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அது கரெக்டு கிடையாது. ஒரு கிராஜுவேஷன் லெவலுக்கு ஏற்ற கொஷின் பேப்பர் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டை இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நம்ம சந்தோஷம் தான் படணும். ஓகேவா, இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கோ எகெயின்ஸ்டாக பேசுகிறக்கோ ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை மாற்றிக்கணும், அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த சிலபஸ் அப்படிங்கிறது டயர் 1, டயர் 2 ரெண்டு சிலபஸுமே இந்த பிடிஎஃப்ல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க எல்லா டாபிக்ஸும் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஓகே, அடுத்தது இது நம்ம நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கதான் டயர் 2 கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட் A செக்ஷன் 1 மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்
எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் லெவலில் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் 10th லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது அவங்களே மென்ஷன் பண்ணது, அதை நம்ம பார்த்துக்கணும். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கும், இங்கிலீஷ் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டிடியூட் அப்படிங்கிறது 12th லெவலில் இருக்கும். ஓகே, 10 to 12. அப்போ இதில் இருக்க என்சிஆர்டி கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும். ரீசனிங் வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஓகே, 10th லெவலில் இருக்கும். இங்கிலீஷுமே வந்து நமக்கு மெட்ரிகுலேஷன் லெவலில் தான் இருக்க போகுது. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஆனால் வந்து நிறையா வேர்ட்ஸை பேஸ் பண்ணி, ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கறனால நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது, அவ்வளோதான். கொஷினோட லெவல் வந்து ரொம்ப கஷ்டமான கொடூரமான லெவல் அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா, அவங்க கேட்குற அந்த கொஷின்ஸ் அப்படிங்கிறது டைம் கன்சியூமாக இருக்குது, அவ்வளோதான் பிரச்சனை. ஓகேவா, டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதிகமாக கேட்குறாங்க. ரீசனிங்லேயே வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன், ஆர்குமெண்ட்ஸ், அசம்ஷன், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால தான் நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது, நம்ம யூஸ்வலாக போடுற மாதிரி இதை சால்வ் பண்ண முடியல. அது போக மேக்ஸில் நிறைய டாபிக்ஸ், ஆப்டிடியூடில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம டயர் 2க்காக வச்சுருந்துருப்போம், இல்லை படிக்க வேணாம்னு சொல்லி வச்சுருந்துருப்போம். இந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நம்ம இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்போது மெயினாக இப்போ ஆப்டிடியூடில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இப்போ டயர் 1க்காக இதை மறுபடியும் நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, என்னென்ன கேட்டிருந்தாங்க செலெக்ஷன் போஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்ட்ராவாக கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நம்ம நார்மலாக ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள், சர்க்கிள், அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சில தியரம்ஸை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி வரும்போது ஸ்லோப், மிட் பாயிண்ட்டு, வேர்டிசஸை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டு அதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ -2,3, -3, 4,3,4, 4,5 இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன, இந்த பாயிண்ட்ஸை வச்சு இதோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த மாதிரியான கொஷின்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நமக்கு வரும். ஓகே, அதில் ஸ்லோப் பற்றி படிப்போம், மிட் பாயிண்ட் பற்றி படிப்போம், லைனையே வந்து நம்ம ரேஷியோவாக பிரிச்சுட்டு m/n பிரிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த பாயிண்ட் என்ன, மிடில் இருக்க அந்த பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ், ஒரு டீமில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணியே ப்ராபபிலிட்டி கேட்கலாம். ஓகே, நம்ம ப்ராபபிலிட்டியில் தனியாக செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, பெர்முடேஷன் காம்பினேஷன்லேயே ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே மெர்ஜாயுமே வந்து வரும். இந்த மாதிரியான டாபிக்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே வந்து நிறைய கேட்க முன்னாடியில் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. ஸ்டாட்டுன்னு கேட்டாலே ஓகே, மீன் கண்டுபிடிங்க, மீடியன் கண்டுபிடிங்க, மோட் கண்டுபிடிங்க, அவ்வளோதான் இருக்கும். இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க, வேரியன்ஸ் கண்டுபிடிங்க, கால்குலேஷன், கோஎஃபிஷியன்ட், கோரிலேஷன், ஸ்கியூனஸ், இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, பார்ட்னர்ஷிப் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோவா கேட்பாங்கன்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இது இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி படித்ததில் தான் இருக்கும். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, சிலபஸ் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா. பார்ட்னர்ஷிப்பும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக அப்படின்னு எடுத்து ப்ராக்டிஸில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும், அவ்வளோதான். ஆல்ரெடி இந்த 2 டாபிக் போட்டு பார்த்துருந்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் எக்ஸாமில். இந்த சால்வ் பண்ணாதவங்களுக்கு தான் கஷ்டமாக இருந்திருக்கும். மற்றபடி இது ஈஸியான டாபிக்ஸ் தான். ஓகேவா, அப்போ இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது எக்ஸ்ட்ரா வேறு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஹையர் ட்ரிக்னாமெண்ட்ரி கேட்கலாம். பேசிக் ட்ரிக்னாமெண்ட்ரி வச்சு தான் எப்போவுமே போட்டுகிட்டே இருப்போம். ஒரு 3 ஐடென்டிட்டி, கொஞ்சம் ஃபார்முலாஸ், இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ ஹையர் ட்ரிக்னாமெண்ட்ரி sin a+b, cos a+b, tan a+b, அந்த டபுள் ஆங்கிள்ஸ், ட்ரிபிள் ஆங்கிள்ஸ்லாம் வரும். அந்த மாதிரியான ஃபார்முலாஸும் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக வரும். அதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஆப்டிடியூடில் இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் இப்போ இதுக்கப்புறம் கொடுக்கணும். ஓகேவா, அடுத்தது ரீசனிங்கில் இன்புட் அவுட்புட் பேஸ்டு கொஷின். ஓகேவா, இன்புட் அவுட்புட் பேஸ்டு கொஷின் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு 4-5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏதோ நேம்ஸ் கொடுத்துருக்கலாம். அது கீழே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இப்படி ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துட்டு இன்னொரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த பேட்டர்னை வச்சு இந்த 4 ஸ்டெப்லேயும் என்னென்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே பேட்டர்னை இந்த கீழே கொடுத்துருக்க லைனுக்கும் அந்த 4 ஸ்டெப்பை யூஸ் பண்ணணும்.
ஓகேவா, அதை பேஸ் பண்ணி அந்த புதுசான இன்னொரு ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ இதில் சொல்கிற எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போடுறேன். அதுவும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் ஆல்ரெடி இந்த வீடியோவாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை கூட பார்க்கலாம். நான் போடுறதுக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா டாபிக்ஸையும் நான் எடுத்து போட்டுறேன். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், மற்ற சேனல்ஸை பாருங்கள். நான் போடும்போது அதில் இருக்க கண்டென்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ஓகே, அடுத்தது சுச்சுவேஷனல் பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் கொஷினாக வந்து அது இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நம்ம அதை அந்த ஆன்சரை பண்ணும்போது நம்ம ஒரு பொதுவான மனுஷனாக யோசிக்கணும், அவ்வளோதான். இதனால் வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத உடனே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணணும். பாசிட்டிவ் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக பண்ணிடுவோம், அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங், இதுதான் வந்து நீங்கள் கொஷினை பொறுத்து நீங்கள் அந்த இதை அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது மாறும். இப்போது ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்மெண்ட் காமன், இதை கொடுத்துட்டு கன்க்ளூஷன்னு கொடுக்கும்போது என்ன மீனிங்கில் எடுத்துப்போம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த கன்க்ளூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கன்க்ளூஷன் மீனிங் பார்ப்போம். அசம்ஷன் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எதை மைண்டில் வச்சு சொல்லியிருப்பேன் அதுக்கான அசம்ஷன். ஒரு இடத்துல எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அங்கே எஜுகேஷன் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல வந்து ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஃபேக்ட்ரியால் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன அஸ்யூம் பண்ணி நான் சொன்னேன், எதுக்கான அசம்ஷன் இது அப்படின்னு சொன்னேன்னா அது அசம்ஷன் கீழே வரும். அடுத்தது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்புறம் நான் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறேன், அதுக்கு இந்த விஷயத்த பண்ண போகிறேன், இதனால இது பண்ணுறேன் அப்படி சொல்லி அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வரும். அதுக்கப்புறம் ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஓகே, முன்னாடி வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் அப்படிலாம் வரும். இப்போ அப்பப்போ அங்கங்கே ஒரு கொஷின் மிரர் இமேஜ் வருது, ஒரு வாட்டர் இமேஜ் வருது. அப்போது இந்த ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினை அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். மேக்ஸ் கொஷினை போடுறக்கோ உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் 60 கொஷினை சால்வ் பண்ணுறக்கு 60 நிமிஷத்தில் 100 கொஷினை சால்வ் பண்ணுறக்கான அந்த விஷயமே வந்து போயிடுக்கும். முன்னாடி வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்கும், தெரியாத கொஷினை சால்வ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் மொத்த டைமிங்குமே முடிஞ்சிருது, ஆனாலும் நம்மளால் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியல. அந்த மாதிரி டைம் கன்சியூமிங் அதிகமாக மாற்றி விட்டாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்குறனால. ஓகேவா, அது ரொம்ப நல்ல விஷயம் தான், தப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்தது இந்த மாட் பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ இந்த மாட்னுங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னா டிவிசபிள்னு அர்த்தம், அவ்வளோதான். டிவைடட் பை 15, 23 + 7 டிவைடட் பை 15 நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மாட்னா 15. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எப்பவுமே என்னவாக இருக்கணும்னா ரிமைண்டராக இருக்கணும். இது பேஸ்டாக கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ணி சொல்லித்தரேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது எப்பவுமே ரிமைண்டராக இருக்கணும். இப்போ 23 + 7 எவ்வளோ, 30 டிவைடட் பை 15. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும், 0. அப்போ ஆன்சர் வந்து 0. ஓகே, அந்த மாட் கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். இப்போது 5 + 3 மாட் 5 அப்படின்னா என்ன அர்த்தம், 8 மாட் 5ன்னு மாற்றிக்கலாம். இங்கே வந்தாலும் என்ன பண்ணணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணுமா. 8 5ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், ரிமைண்டர் 3. அப்போது ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 3. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. அடுத்தது இங்கிலீஷில் இதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்த கொஷின் தான், ஆனால் இப்போ இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நரேஷன் அப்படிங்கிறது என்ன, டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி டேரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகே, ஜம்பிள்டு சென்டென்ஸுமே வந்து நிறையா கேட்குற மாதிரி இருக்குது. 3 கொஷின் 4 கொஷின்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஓகேவா. அப்போ நம்மளோட ப்ராக்டிஸையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முன்னாடி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம இதுக்கு என்ன மீனிங் இப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அதுக்கோட அந்த ரூலை நம்ம பார்க்கணும் கொஞ்சம். ஓகேவா, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை தெளிவாக படித்து அதை சுற்றி இருக்க ரூல்ஸை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு லைனை கொடுத்துட்டு இதில் என்ன கிளாஸ், இது இண்டிபெண்டன்ட் கிளாஸா, என்ன மாதிரியான டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளேயே வந்து ஒரு லைன் எடுத்து இதை பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தான நாலேஜ் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் பார்க்கணும்.
வேறு என்ன கேட்குறாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் தான் நமக்கு அதிக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 5 கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இனிமேல் என்ன பண்ணலான்னா கொஷினை முதல்ல பார்த்துருங்க ஒரு தடவை. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணுவீங்கன்னா முதல்ல கொஷினை பார்த்துருங்க. கொஷினை பார்த்துட்டு கொஷினில் வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுலேருந்தே கேட்குறாங்களா இல்லை உள்ள பேராகிராஃப் படிக்கிற மாதிரி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் படிங்க. எப்படி இருந்தாலும் பேராகிராஃப் படிக்க தான் போகிறோம், ஆனால் ஒரு தடவை அதை பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து இப்போ நான் அந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் எழுதும்போது நான் அந்த பேராகிராஃப் வந்துருச்சா எப்போ போல் எடுத்தோன்னே பேராகிராஃப் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்க்குறேன் அந்த பேராகிராஃபில் இருக்க ஒரு 4 லைனை எடுத்து கீழே கொடுத்து அதுக்கப்புறம் இதில் என்ன டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததில் இது என்ன, இதை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு வேர்டு எடுத்து அதோட மீனிங் கேட்குறாங்க. அப்போ 3 கொஷினுக்குமே நான் அந்த பேராகிராஃபே படிக்க தேவையில்லை. ஓகேவா, அங்கே இருக்கிறத வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போது அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதை முதல்ல சால்வ் பண்ணிடுங்க. இப்போ டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகாது, பேராகிராஃப் படிக்கிற டைமே மிச்சமாகும். அப்போ முதல்ல கொஷின் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேராகிராஃப் படிக்கணுமா வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். டைட்டில் கேட்டாலோ அதோட மீனிங் என்ன, அதோட கோர் ஐடியா என்ன, அப்படி கேட்டால் தான் நமக்கு பேராகிராஃப் படிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த மாதிரி கிராமர் ரூலை பேஸ் பண்ணி சென்டென்ஸோட அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம அந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போட்டாலே போதும். ஓகேவா, அப்போ அந்த மாதிரியும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரியான கொஷின்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா சென்சஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. உள்ள அதோட கான்செப்ட் என்ன, அந்த ஒரு சில ஃபார்முலாஸ் நமக்கு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் இன்கம் அப்படின்ற மாதிரியான ஃபார்முலாஸ் இருக்கும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் பேஸ் பண்ணி. இந்த மாதிரி எக்கனாமிக்ஸோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த புக்கை எழுதுனது யார், அதோட ஆத்தர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கேட்குறாங்க. இந்த 3 டாபிக் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகே, செலெக்ஷன் போஸ்ட்டில். இப்போ நம்ம எந்தெந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி இதுக்கெலாம் அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கடைசியாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கூட நீங்கள் சயின்ஸை படிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, அதனால தான் நான் இதை படிக்க சொல்கிறேன். எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி படிக்க சொல்கிறேன். ஒரு பிளேஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறது, இப்போ எக்கனாமியில் என்ன போயிட்டுருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறது, ஸ்கீம்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக இருக்குது. முதல்ல இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஓகே, பாலிட்டி வந்து முன்னாடி ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமான டாப்பிக்காக இருக்கும். இப்போ ஒரு 2 கொஷின் கேட்குறாங்க, 1-2 கொஷின், அதுவுமே வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ இல்லை ஒரு இன்கரெக்ட் பேர் மாதிரியோ அந்த மாதிரி கண்டென்ட் டெப்த்தாக இருக்க மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அப்போது அது மாதிரி நம்ம படிக்கணும், கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ ஜிஎஸ்சில் இந்த 3 டாபிக் முதல்ல படிங்க, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி, பாலிட்டி படிங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் படிங்க. ஹிஸ்ட்ரி வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டைம் கிடையாது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸை தெளிவாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் தனியாக அதில் புதுசாக எடுத்துலாம் படிக்கிறதுக்கான டைம் கிடையாது இருக்கிற ஒரு மாதத்தில். ஓகே, அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்ஸை அப்ரோச் பண்ணணும். அடுத்தது இப்போ கொஷின் எப்படி நான் அட்டம் பண்ணுறது, எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா 25 கொஷினையும் ஒரு தடவை பார்த்துடணும். 25 கொஷினையும் பார்த்துட்டு தெரிஞ்ச கொஷின் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் செக்ஷன் போனீங்கன்னா 10லேருந்து 15 கொஷின். ஓகேவா, 10லேருந்து 15 கொஷின். இன்கேஸ் அது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருந்தது, இந்த மேட்ச் த ஃபாலோயிங், இன்கரெக்ட் பேரு, அந்த மாதிரி அதிக கண்டென்ட் ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு அதிக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது வந்துடுங்க. ரீசனிங்னு போகும்போது 15லேருந்து 25 கொஷின், 25மே நீங்கள் சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 16 கொஷின் 17 கொஷின் தான் எனக்கு தெரியுது, அதான் உடனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை போடுங்க, இல்லைனா போட வேணாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் கொஷின்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்டில் போடவே போடாதீங்க. ஏன்னா அந்த இமீடியட் உடனே அந்த ப்ரெஷரில் வந்து நம்மளால் அந்த கொஷினை வந்து தெளிவாக புரிஞ்சு அதை சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இதை போட்டாலே கரெக்டாக போட்டுருவேன், ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த கொஷின் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடுங்க.
ஓகேவா? அப்போது கஷ்டமான கொஷின் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ கேட்கலாம்? ஒரு 9 கொஷின் கஷ்டமாக கேட்கலாமா? மிச்ச கொஷினில் ஈஸியாக தானே இருக்கும். அந்த மிச்சம் ஈஸியாக இருக்க கொஷின் ஒரு 16 கொஷினை சால்வ் பண்ணுங்கள். அந்த 16 கொஷினை சால்வ் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் போயிடுங்க. ஓகே, நீங்கள் எந்த ஆர்டரில் உங்களோட செக்ஷன் வச்சுருக்கீங்களோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, ரீசனிங் போடுவேன். ரீசனிங் போடு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுப்பேன். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரீசனிங் எவ்வளோ போட முடியுதோ அதை போட்டுட்டு அடுத்த செக்ஷன் போய்டுவேன். இப்போ அடுத்த செக்ஷன் அப்படிங்கிறது எதை வச்சுப்பேன் அப்படின்னா ஜிஎஸ் வச்சுப்பேன். ஓகே, ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ், 5லேருந்து ஒரு 6 நிமிஷம். அப்போ ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் இந்த 2 செக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுப்பேன். அந்த 5 மினிட்ஸில் எனக்கு என்னென்ன கொஷின் நல்லா தெரியுதோ அதை மட்டும் தான் போடுவேன். இப்போது இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 25 மினிட்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 45 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 45 மினிட்ஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆப்டி சால்வ் பண்ணுவேன். ஓகே, அப்போ 20 மினிட்ஸ் அப்படிங்கும்போது இதில் என்னால் ஒரு 10 to 13 கொஷின் சால்வ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. 10 to 13 கொஷின்ஸ் சால்வ் பண்ண முடியுது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டேன், நல்லா தெரிஞ்ச கொஷினாக வந்துச்சு அப்படின்னா ஒரு 15லேருந்து 16 கொஷின் போட முடியும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஓகே, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா எகெயின் இங்கிலீஷ்க்கு போய் அந்த ரிமைனிங் பெண்டிங் இருக்க கொஷின்லாம் சால்வ் பண்ணிடுவேன். அப்போ லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து செகண்ட் ரவுண்டு வரும். எதுலலாம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், இது 3லையும் செகண்ட் ரவுண்டு. எதெல்லாம் கொஷின் நான் விட்டுருந்தனோ அந்த ஆர்டரில் ரிப்பீட்டடாக வந்து ரிமைனிங் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து சால்வ் பண்ணுவேன். இப்போது நீங்கள் உங்கள் பேட்டர்ன் எப்படி வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதே மாதிரி கூட போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே எனக்கு செட் ஆகிற விஷயந்தான். இது வந்து எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்குமா, எல்லாராலையும் அந்த 60 மினிட்ஸில் கரெக்டாக இருக்குமா? ஒரு சிலருக்கு இதை கேட்கும் போது இது என்ன கரெக்டான பிளான் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னால் ஒரு இந்த மாதிரி பண்ணால் 100 கொஷின் என்னால் ஒரு தடவை பார்த்துட முடியுது. தெரிஞ்ச கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு தெரியாத கொஷின்ஸை டைம் எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த நியூ பேட்டர்ன் வரும்போது தான் இந்த டைம் எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, எனக்கு ரீசனிங்கே ஒரு 20 நிமிஷம் போகிற மாதிரி ஆகிடுது. அப்போது நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி எதுவுமே கிடையாது. அட்டம்ப்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷில் 25 அட்டன் பண்ணிட்டீங்கனாலே ஓகே. ஃபஸ்ட் ரவுண்டில் ஜிஎஸில் வந்து 10லேருந்து 15 கொஷின் போடுங்க. ரீசனிங்கில் ஒரு 15லேருந்து 25, அதாவது எவ்வளோ வேணால் இருக்கலாம், 16, 17 அப்படி. அதே மாதிரி ஆப்டிடியூட்லேயும் ஒரு 15, 16 இந்த மாதிரி மட்டும் அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போது நான் என்னென்னா பண்ணுறது, எனக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியாவே கிடையாது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா? நிறைய பேரோட மைண்ட் செட்டும் அதுதான் இருக்கும். இப்போது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சிஜிஎலோட எக்ஸாம் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. அந்த ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறது நமக்கு டேட் சொல்லலை. அப்போ எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் டேவே இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு 10 நாள் கழிச்சு இருக்கலாம். ஆனால் அந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்குள்ளே நம்ம எல்லாமே கவர் பண்ணி நம்ம ரெடி ஆகணும். அதுதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. வேறு யோசிச்சுட்டோ நீங்கள் வேறு ஏதாவது பார்த்துட்டு சும்மா வீடியோ பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். இன்கேஸ் இன்னும் பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு அப்புறமாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்க நான் சொல்கிறேன். இப்போ இந்த நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ண பேசிக்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல அதுக்கான பேசிக்கை கற்றுக்கோங்க. எடுத்தோடனே நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டே தெரியாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதை போட முடியாது. உங்களால் அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது சால்வ் பண்ணும்போது. அதனால் முதல்ல அதை பேசிக்கை கற்றுக்கோங்க. அப்புறம் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் போடுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட்டோ 2 டெஸ்ட்டோ வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான டெஸ்ட் போடுங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே புது பேட்டர்னை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்துருந்தால் அந்த டெஸ்ட்டை போடுங்க. அது போக மெயினாக என்னென்ன டெஸ்ட் போடணும் அப்படின்னா பண்டிட்ஸ் டெஸ்ட், டெஸ்ட் ரேங்கிங், டெஸ்ட் புக், ஆலிவ் போர்ட், ஆர்பி, இது எல்லாத்துலேயுமே வந்து லைவ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, லைவ் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த எல்லாத்தோட லைவ் டெஸ்ட்டும் போடுங்க. ஓகேவா? எனக்கு நான் அந்த எக்ஸாமில் போய் என்னால் அந்த எவ்வளோ தான் டஃப்பான கொஷின் கேட்டிருந்தாலும் உடனே என்னால் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஒரு ரேண்டம் நம்பர் சொல்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருப்பேன்னு. ஒரு 76 to 82
இந்த ரேஞ்சில் என்னால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சது. அப்போது அந்த மாதிரி போட முடிஞ்ச அந்த டைமிங்குள்ளே அப்படின்னு அவ்வளோ திடீர்னு ஒரு புது பேட்டர்ன் வரும்போது இப்படி போட முடியுமா அப்படின்னு தெரில. எனக்கு அது கொஞ்சம் ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருந்தது அந்த கஷ்டமான ஒரு கொஷின் பேப்பர்லேயும். அது காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான லைவ் டெஸ்ட் தான். இந்த லைவ் டெஸ்ட் போடும்போது ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது என்னடா இது எக்ஸாமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த எக்ஸாம் போய் பார்க்கும்போது இப்படி வித்தியாசமாக ஒரு கொஷின் கேட்கும்போது இந்த டெஸ்ட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா இவ்வளோ கஷ்டமான கொஷின்ஸை சால்வ் பண்ணி இந்த மாதிரி திடீர்னு ஒரு கொஷின் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அன்சால்வபிள் கொஷின் வந்து அதை எப்படி போடுறது, அந்த விஷயம் எல்லாமே இந்த லைவ் டெஸ்ட்டில் கற்றுக்க முடிஞ்சுது. ஓகேவா, அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கே வரல, 30-40 வாங்கினாலும் பரவாயில்ல 200க்கு லைவ் டெஸ்ட் கண்டிப்பாக போடுங்க. அந்த லைவ் டெஸ்ட்டில் வர கொஷின்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்ட்டில் மார்க் வாங்கி யூஸே கிடையாது. இந்த லைவ் டெஸ்ட்டில் ஒருத்தர் 150 வாங்குறாரு, அவருக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. அந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அவர் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தான் எக்ஸாமில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கே நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா, இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மார்க் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. என்னென்ன முக்கியம் அப்படின்னா பர்சன்டைல் நோட் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறீங்க, ஒரு 75-80 அந்த ரேஞ்ச் வாங்குறீங்கன்னா சூப்பர், பெட்டர், நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு 50-60 வந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள், ஸ்கோரை யோசிக்காதீங்க. ஓகே, உங்களோட பர்சன்டைலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது இதில், ரிவ்யூ அப்படிங்கிறது. டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பர் ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூடை மட்டும் ஒரு சார் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கிலீஷ்க்கு ரிவ்யூ எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்ல என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரீசனிங்கில் ரிவ்யூ எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஷினுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் இருக்குது, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் அது ஆன்சர் போட்டிருப்போம், அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அப்போ ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கம்பேர் பண்ணி அனலிசிஸ் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். புது பேட்டர்ன் நமக்கு ஈஸியாக வந்து அது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அது நான் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் இது எத்தனை டெஸ்ட்டாக வச்சுக்கோங்க, 2 டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு லைவ் டெஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து போடுங்க. இந்த மாதிரி 2 டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. இப்போ எக்ஸாமுக்குள்ள ஒரு 30 டேஸில் நீங்கள் ஒரு 20 நாள் ஒழுங்காக படிச்சிருந்தாலும் 20 × 2 40 டெஸ்ட்டு, 40 × 100 4000 கொஷின் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதை ப்ராப்பராக ரிவ்யூ எடுத்திருந்தீங்கனாலே போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த நியூ இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் எதில் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை அட்டென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் புக்கில் அது இருக்குது, டெஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. இப்போ ஒரு டெஸ்ட் ரேங்கிங்கில் வந்து அந்த லைவ் டெஸ்ட்டில் கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப் பெட்டராக இருக்கோ அதில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த இன்டர்ஃபேஸ் இருக்க டெஸ்ட்டை மட்டும் போடுங்க. ஏன்னா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாமில் வந்து அதே இது வந்து வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் கட் ஆஃப். இப்போ கட் ஆஃப் பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மி தான் ஆக போகுது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முன்னாடி 150-160 எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். 80 கொஷினுக்கு மேலே நம்ம போடணும். அப்போ 3 செக்ஷனும் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் என்னால் 80 கொஷினுக்கு மேலே போடவே முடியும். ஏன்னா 75 கொஷின் போட்டால் 3 செக்ஷன் கவர் ஆகிடும். 4வது செக்ஷனை தொட்டே ஆகணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் 80 கொஷினுக்கு மேலே போடணும். அந்த 80ம் கரெக்டாக இருந்தால் தான் 160 வாங்க முடியும். அப்படி இருந்தது. இப்போது இந்த மாதிரி கொஷினோட பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணனால கண்டிப்பாக கட் ஆஃப் கம்மியாகும். உங்களுக்கு 110-120 வருது புது பேட்டர்ன் டெஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கோங்க. கட் ஆஃப் வந்து ஒரு 130-140 இந்த ரேஞ்ச் தான் இருக்க போகுது. ஓகே, அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்ததுன்னா சந்தோஷம். அதுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜையும் ரிவ்யூவையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் பர்சன்டேஜ் நல்லா வந்திருக்கா இல்லை கம்மியாக வந்திருக்கா, என்ன லெவலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ரிவ்யூ கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. ரிவ்யூ பண்ண தான் உங்களுக்கு அந்த கொஷின் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கொஷினை பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஓகே, அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் கொஷினை நான் பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு எக்ஸாமில் கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் அதை திரும்ப ரிவ்யூ பண்ணி அதை டெஸ்ட் போட்டு பழகிட்டேன்னா பழையபடி நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஓகேவா, இது வந்து ரொம்ப ஒரு முடியாத ஒரு காரியமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக ஒரு டெசிஷன் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த செப்டம்பரில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் ஏதாவது ஒரு நெகட்டிவாக யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அது மட்டும்தான் உங்களுக்கு வேலையை கொடுக்க போகுது. நீங்கள் தனியாக போய் போராட்டம் பண்ணுறனாலையோ ஏதோ ஒன்று சைன் பண்ணுறனாலையோ வந்து பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஓகேவா, ஆல்ரெடி நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த டேட்லாம் தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலெலாம் நம்ம வந்து எஸ்எஸ்டி எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டாங்க. இந்த 1 மந்தில் அவங்க கண்டிப்பாக அந்த எரர்ஸு அந்த பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க.
நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டோமா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் திரும்ப இந்த மாதிரியான பேட்டர்ன் சேஞ்ச் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வெண்டார் சேஞ்ச் ஆகி விட்டார் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர போகிறதில்ல. கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ண வீடியோஸ் அப்படிங்கிறது அடுத்து ஒன்று கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ்